Recently, Oneplus Nord series lineup CE3 Lite smartphone வந்து 20,000 rupees segmentல launch பண்ணிருக்காங்க. But Oneplus முன்னாடி iqoo ல இருந்து ஒரு தரமான சம்பவமா iqoo ஓட Z7 smartphone வந்து launch பண்ணிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட்போனுமே வந்து அரௌண்ட் அந்த 20,000 rupees price bracketல தான் நமக்கு அவேலபிளா இருக்கு. சோ இந்த ரெண்டு phonesல வந்து என்ன ஸ்பெக்ஸ்லாம் வந்து டிஃபரண்டா இருக்கு and எது பெட்டரா இருக்கும். சோ இந்த ரெண்டு phonesல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தலாம். And நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்காக Telegramல வந்து ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலரா வந்து நம்ம அங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க நம்ம Telegram ஆஃபர் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன்ஸோட pricing and availability ன்னு பார்த்தனா ரெண்டுமே வந்து Amazonல நமக்கு அவேலபிளா இருக்கு. iQOO பேஸ் வேரியன்ட் வந்து நமக்கு 19,000 லிஸ்ட் பண்ணிருக்காங்க. OnePlus ஓட பேஸ் வேரியன்ட் வந்து 20,000 அவேலபிளா இருக்கு. பேங்க் ஆஃபர் எக்ஸ்க்ளூடடா சொல்றேன். பேங்க் ஆஃபர்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படினா ரெண்டுமே வந்து ஒரு கம்மியான பிரைஸ்க்கு வரும். எஃபெக்டிவா என்ன பிரைஸ்க்கு நம்ம வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம கடைசியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். So first வந்து build quality dimension இத பத்தி பார்த்தோம்னா iQOO Z7 ல plastic back யூஸ் பண்ணிருக்காங்க. plastic frame தான். 7.8 mm thickness இருக்கு. 173 grams weight இருக்கு. IP54 water rating support வந்து ஆஃபர் பண்றாங்க. மைனஸ் பிளாசஸ் வந்து விஸ்டாண்ட் ஆகும். அப்படி இந்த பக்கம் நம்ம OnePlusக்கு வந்தனா இங்கே வந்து பிளாஸ்டிக் பேக் தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.3 mm திக்னஸ் அண்ட் 195 grams வெயிட் இருக்கு. அண்ட் கலர்ஸ் நடத்துனா iQOOல வந்து பிளாக் அண்ட் ப்ளூன்னு ரெண்டு கலர்ஸ் இருக்கு. OnePlusல வந்து கிரீன் அண்ட் கிரே கலர் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர்ஸ் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே எடுத்துனா iQOO Z7ல வந்து 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே 90 Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கு. ஸோ பிக்சல் டென்சிட்டி நம்ம எடுத்துனா 413 பிக்சல் per inch இருக்கு. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஸ்குவாட் சென்சேஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்பெக் பார்க்குறதுக்கு வந்து iQOO Z7 பயங்கர இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதே வந்து நம்ம OnePlusோட Nord CE3 Lite எடுத்துட்டோம்னா 6.7 inch பெரிய டிஸ்பிளே IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்கு. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துனா 391 பிக்சல் per inch இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் நம்ம பார்க்கும்போது Gorilla Glassனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக Gorilla Glass 3 இருக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. டிஸ்பிளேல எது பெட்டராக இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய டிஸ்பிளேவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா OnePlus வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். iQOOல வந்து நமக்கு பெட்டர் டிஸ்பிளேஸ் இருக்கு. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து 90 Hz ஹையர் refresh rate சப்போர்ட்டும் இருக்கு. பட் இந்த பக்கம் OnePlusலாம் நமக்கு பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்து 120 Hz refresh rateம் கொடுத்து பட் அது வந்து LCD டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி விஷயத்துக்கு வந்து iQOO Z7ல வந்து 4500 mAh பேட்டரி அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 44 watt ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணதில் வந்து லெஸ் தென் 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. 30 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம 50% வரைக்குமே வந்து சார்ஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் OnePlus Nord CE3 Liteல வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ஆஃபர் பண்ணுறாங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் OnePlusலேருந்து வந்து லெஸ் தென் 30 மினிட்ஸ்லேயே வந்து 80% சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து நமக்கு லெஸ் தென் 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் வந்து OnePlus Lite ஒரு எட்ஜ் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது iQOO Z7ல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord CE3 Liteல வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ஸோ பயோமெட்ரிக்ஸில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஃப்ரண்டில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதுக்காக வந்து iQOO Z7ஓட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரிஃபர் பண்ணுறேன். மல்டிமீடியா நம்ம எடுத்துனா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது iQOO Z7ல சிங்கிள் ஸ்பீக்கர், பட் OnePlusல நம்ம பார்க்கும்போது டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா இந்த இடத்துல வந்து கிளியரான வின்னர் எது அப்படின்ற வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். பட் ஸ்டில் கேமராவோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். iQOO Z7ல வந்து ரியரில் 2 கேமரா தான். மெயின் கேமரா வந்து 64 MP சென்சார், சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 2 MP டெப்த்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் மாஸ்ல 16 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் OnePlus நம்ம எடுத்துட்டோம்னா ரியலில் ட்ரிபிள் கேமரா செட்டப், 108 MP மெயின் கேமரா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து. இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் இருக்குது. பட் இதில் வந்து அந்த சென்டர் கண்ட்ரோல் டிஸ்பிளேல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. iQOO Z7ல நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்டில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. ப்ளஸ் iQOO Z7ல வந்து நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது.
OnePlusல வந்து 4K சப்போர்ட் இல்லைன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் வந்து 4K வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது iQOO Z7ல வந்து 108 MPயோட ஒரு பெட்டர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்சார் சைஸ் கொஞ்சம் பெருசு அண்ட் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கிறதுனால அவங்களோட கேமரா ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. Nord CE3 லைட்டோட Z7ல வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொஞ்சம் பெட்டராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது iQOO Z7ல வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண FunTouch OS 13ல் வருது. பட் ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்னு அந்த ப்ளோட்வேர்ஸ் நம்ம பார்த்தோன்னா iQOO Z7ல வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஆப்ஸ் வரைக்குமே இருக்குது. பட் ஒரு சில ஆப்ஸ்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் ஒரு 38-39 ஆப்ஸ் வரைக்குமே வரும். FunTouch OS எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டா நல்ல ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. இந்த பக்கம் நாட்டில் வந்து Android 13 மேலே பில்ட் பண்ணால் ஆக்சிஜன் OS 13.1ஓட வருது. இந்த பக்கம் OnePlusல வந்து கலர் OSோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். ஸ்லைட் அந்த ஆக்சிஜன் OSோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் iQOO அளவுக்கு வந்து ப்ளோட் ரொம்ப அதிகமாக இல்லை. ப்ராசஸர்னு பார்த்தோன்னா iQOO Z7ல வந்து MediaTek Dimensity 920 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். OnePlusல வந்து Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6 nm பேஸ்டு ப்ராசர். ரெண்டு ப்ராசருமே வந்து நார்மல் டே டு டே யூசேஜ் கேஷுவலான கேமிங் எல்லாமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ரா பர்ஃபார்மன்ஸ் அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது Dimensity 920 வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர்ஸ் அண்ட் கொஞ்சம் நம்ம ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு iQOOல வந்து ஸ்லைட் ஒரு எட்ஜ் இருக்குது. RAM அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது iQOO Z7ல வந்து 6GB + 128GB மாடல் ஒரு வேரியண்ட்டும் இன்னொன்று வந்து 8 + 128GB வேரியண்ட் இருக்குது. OnePlusல பேஸ் வேரியண்ட்டே வந்து 8 + 128GB தான். ஹேர் அண்ட் வேரியண்ட் வந்து 8 + 256GB. ரெண்டுமே வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து நமக்கு 5G சப்போர்ட் இருக்குது. பட் iQOOல வந்து 6 5G பேண்ட்ஸ் இருக்குது. OnePlusல வந்து அரௌண்ட் 12 to 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து 4G + கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனல் வேர்டிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸிங் பார்த்தோம். iQOO Z7க்கு Amazonல வந்து ஒரு 1500 rupees வரைக்கும் பேங்க் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது எஃபெக்டிவாக வந்து நம்ம 17,500 வாங்க முடியும். OnePlusக்கு வந்து இனிஷியலாக சேல் வந்து 11th ஸ்டார்ட் ஆகுது. ICICI கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 1000 rupee டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எஃபெக்டிவாக வந்து 19,000 வாங்க முடியும். இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து அரௌண்ட் ஒரு 1000 to 1500 rupee ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் iQOO வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ஆஃபர் பண்ணுது. எண்ட் ஆஃப் த டே உங்கள் ரிக்யர்மெண்ட்டுக்கு எந்த ஃபோன் வந்து ஃபில்ஃபில் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா iQOO வந்து இந்த இடத்துல ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.